என்ன பாஸ் திடீர்னு கீழே இறங்கிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்துல தான் பூஜாமா வீடு இருக்கு, போயிடலாம். விக்கி நீங்க வர வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது பாஸ், நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க விக்கி, எங்க மாமா அனுப்பியிருக்க ஆட்களுக்கு கண்டிப்பா உங்களை தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்ல, பூஜா வீட்டுல உள்ளவங்களுக்கும் உங்களை நல்லா தெரியும், நீங்க வர வேண்டாம், இங்கேயே இருங்க. ஆமாமா தெரிஞ்சிருக்கும், கல்யாண வீட்டுல வச்சு கொஞ்ச நஞ்சமா பண்ணோம். ஆனா பாஸ், இப்போ நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண தானே போறோம், அதனால அவங்க நம்மளை தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. வாங்க போலாம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க விக்கி, நான் அந்த கம்பெனியோட ஓனர் பையன் தெரிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்ல, பூஜா கிட்ட நான் போன்ல தான் பேசியிருக்கேன் அந்த லேண்ட் விஷயமா. அதனால நான் யாருங்கிற விஷயம் அவங்க வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. நான் ஒரு ஹெல்ப் பண்ண போற மாதிரி தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு மாமா அனுப்பின ஆட்களுக்கு என்னைய தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதனால நான் தாராளமா போகலாம். நீங்க வந்தாலும் பெரிய சிக்கல் பாஸ். இருந்தாலும் உங்களை தனியா அனுப்ப வேண்டாம்னு தோணுது. உங்களுக்கு எல்லாம் தோணும், சும்மா இருங்க விக்கி, நான் பாத்துக்கிறேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டாம், சரியா? என்ன பாஸ் சொல்றீங்க? பிரச்சனை வந்தா என்ன, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டியதான். ஐயோ விக்கி, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பஞ்சாயத்து பண்ண போனேன்னு தெரிஞ்சு எங்க அப்பாக்கு இந்த நியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னையும் சும்மா ஒரு 4 திட்டு திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க, உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. சரி விக்கி, நீங்களே என் கூட வரணும்னு ஆசைப்பட்டீங்க, சரி வாங்க போவோம். ஐயோ பாஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், என் வீரத்தை காட்டலாம்னு நினைச்சேன். சரி வேண்டாம், இருக்கட்டும், இன்னொரு நாள் காட்டிக்கிறேன். நீங்க மட்டும் போய் தனியா உங்க வீரத்தை காட்டிட்டு வாங்க. அப்போ நீங்க என் கூட வரலையா? இல்ல பாஸ், நான் வரல, நான் அந்த ஓரமா மரத்தடிக்கிட்ட உட்காந்துருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி சரி சரிங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஓகே பாஸ். ஏ மொட்டை, உன் பாஸ் எங்க? அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு. இது சின்ன பிரச்சனை தானே, நாங்க பாத்துக்கிறோம். வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய பொருள் இருக்கு, அதெல்லாம் தூக்கி வந்து வெளியில போடு. சரி சரி. அந்த வீட்டுக்குள்ள முதல்ல இவங்கள போட்டோ எல்லாம் இருக்குல்ல, அதை தூக்கி முதல்ல வெளியில போடு. அப்படி பண்ணாதீங்க, அது எங்க அக்கா போட்டோ, யாரும் எடுக்க கூடாது. என்ன எங்களுக்கே நீ ஆர்டர் போடுறியா? இப்ப அந்த போட்டோ என்ன பண்றேன்னு பாரு. டேய் என் கைய விடுறா, டேய் என் பொண்ணு கைய விடுறா, டேய் மொட்டை விடுறா. என்னையும் எதிர்த்து பேசுன உன்னைய இப்ப என்ன செய்யறேன்னு பாரு. கைய விடு, கைய விடு, யாராச்சும் வாங்களே, காப்பாத்துங்களே. ஐயோ ஆண்டி, என்னாச்சு? நல்ல நேரத்துக்கு வந்தப்பா தம்பி, இந்த மொட்டை என் பொண்ணு கைய பிடிச்சு விட மாட்டிக்காப்பா, என்னன்னு கேளுப்பா, வீட்டை ரணகலமாக்கிட்டாடுங்க. ஆண்டி நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் மரியாதையா அந்த பொண்ணு மேல இருந்து கையடுறா. முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப பாரு என்ன பண்றேன். ஏய் என்ன என் மேலேயே கை வைக்கிறியா? டேய் இங்க வாங்கடா. எத்தனை பேரனாலும் கூப்பிடு, நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். டேய் என்னை கீழே இறக்கி விடுறா. டேய் எல்லாரும் சேர்ந்து இவனை அடிங்கடா. வாங்கடா, எத்தனை பேர்னாலும் வாங்க. என்னது இது, மொட்டை அடிப்பான்னு பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்கான். கூட இருக்கிறவங்க எல்லாம் வெத்து வெட்டு. நான் என்ன சொன்னேன், 50 தடிமாடுகளை கூட்டிட்டு வாங்கடான்னு. இப்ப பாரு, ஒருத்தன் இருந்துகிட்டு 4 பேர் 5 பேரை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுக்கான். ஏஹே, அப்படிதான் அப்படிதான், சூப்பர் சூப்பர், நல்லா அடிங்க, அந்த மொட்டைய நல்லா அடிங்க. என் கையவா பிடிச்சான், அவன் கையே உடைச்சு விட்டுருங்க. பொண்ணுங்க கைய பிடிச்சு இழுத்த உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ என் கைய உடைச்சிட்டானே, யாராச்சும் வாங்களே. நல்ல வேலை, இந்த தம்பி கரெக்ட் டைமுக்கு வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. ஆண்டி எல்லாரையும் அடிச்சு துரத்தியாச்சு, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இனிமே யாரும் உங்க வீட்டு மேல கை வைக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா தம்பி. ஆண்டி ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கலாமா? இருக்கட்டும்ப்பா, நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு உதவி பண்ணதே பெருசுப்பா, ரொம்ப நன்றி. வாங்கப்பா உள்ள போய் உட்காரலாம். போலாம் ஆண்டி. அருண் தம்பி, நீங்களா? அருண் தம்பி, நீங்க எங்க இங்க? நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம்ப்பா, ஆனா அந்த மொட்டை வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடனே உடைச்சி பாவம் இவங்களை நடு ரோட்டுக்கு நிப்பாட்டிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் அந்த ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன், பாவம் அவங்கள விட்டுருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சினேன். கெஞ்சியும் அவங்க காதலே வாங்கவே இல்லையே, பாவம் இவங்கள இப்படி ஆக்கிட்டானுங்க. இங்க கைய மீறி போச்சு, அதான்ப்பா எங்களால ஒன்னும் பண்ண முடியல. நல்ல வேலை நீ கரெக்ட் டைமுக்கு வந்து இவங்கள காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. தம்பி, இவகிட்ட நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். சரிங்க ஆண்டி. ஐயோ தம்பி, இவங்க வீட்டுக்குள்ளயா? ஐயோ வேண்டாம்ப்பா, இது ஒரு பாவப்பட்ட குடும்பம், இங்கெல்லாம் நீங்க போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாது. நீங்க அவங்க வீட்டுக்குள்ளலாம் போகாதீங்கப்பா, அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாவம் உங்களை ஒட்டிக்கிடும். நீ எதுக்குப்பா இந்த குடிசை வீட்டுக்குள்ள போய்கிட்டு? அங்க பெரிய பங்களா வீடு மாதிரி எங்க வீடு இருக்கு, அங்க வாப்பா. நீ என் அக்கா பையனோட ஃப்ரெண்டு தானே, வா எங்க வீட்டுக்கு வா. ஏன் அக்கா பையனோட ஃப்ரெண்டு எங்களுக்கும் சொந்த மாதிரி தானே, அதனால இந்த தாராளமா எங்க வீட்டுக்கு வரலாம்.
வாப்பா வா எங்க வீட்டுக்கு வா. இல்ல இல்ல நான்லாம் வரல. இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை யாருனால வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம எதிரில எவ்வளவு பெரிய எதிரிங்க வந்தா கூட பரவாயில்ல, அவங்கள சமாளிச்சுக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற துரோகிக கிட்ட தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். இதுல நீங்க 2வது ரகம். கூட இருந்து குளிப்பறிக்கிறதுல அப்படி என்னதான் சந்தோஷம் உங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே, இது பாவப்பட்ட குடும்பமா? எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்பவுமே மனுஷங்களா மதிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. அவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்கவே கூடாது. என்னைக்குமே நம்ம வெளியில அவங்க வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே நம்மளோட கௌரவம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு உள்ளக்க போகும்போது அன்பை மட்டும்தான் கொண்டு போகணும் அப்படி சொல்லி கொடுத்தா எங்க அப்பா என்னை வளர்த்துருக்காரு. எப்பவுமே அன்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும். அப்படிப்பட்ட அன்பு நிறைஞ்ச வீடு தான் இந்த வீடு. பாவப்பட்ட வீடுன்னு கிடையாது. சரியா? நீங்க பேசுறது தப்பு ஆண்டி. ஷில்பா, இன்னும் அங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? எல்லா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்திருக்க. சரி, ஒவ்வொரு தடவை அசிங்கப்படும் போது என்னையும் வர பக்கத்துல கூப்பிட்டுக்கிறா. மரியாதையா வா போவோம். இவளுக்காண்டி வக்காலத்து வாங்குறதுக்கு எவன் வேணா எங்கெங்கயோ வந்து கிளம்பி வரானுங்க. சே, ஒரு நாள் இருக்குடி உங்களுக்குலாம். தம்பி, நீ மட்டும் இங்க வரலனா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க ரோட்டுக்கு போற நிலைமை வந்திருக்கோம். அந்த கடவுள் தான்ப்பா உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஏன் ஆண்டி, இந்த வீடை விக்கிறதுல உங்க சம்மதம் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு? இத சால்வ் பண்றதுக்கு நீங்க எந்த முயற்சியுமே எடுக்கலையா? எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சுப்பா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன செய்ய, ஏழைங்களோட நிலைமையே இப்படித்தான் இருக்கு. ஒரு பெரிய கம்பெனிக்காரன் இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டானா. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட என் புருஷன் கடனை வாங்கிட்டு இப்படி இந்த வீட்டை வித்துட்டா. என்ன செய்ய, கூட ஒருத்தி இருக்காளே, அவளும் இவரும் சேர்ந்து ரொம்ப வருஷமா எங்களுக்கு இந்த தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கப்பா. ஆண்டி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. இந்த வீடு பூஜாவோட தாத்தா வீடு. அவர் எங்களுக்காண்டி கொடுத்துட்டு போனது இது ஒண்ணுதான்ப்பா. இந்த வீட்டையும் கொடுத்துட்டு நாங்க எங்கப்பா போறது? பல தடவை என் புருஷங்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, ஒருத்தரும் ஒண்ணு கேக்குற மாதிரி தெரியல. தினம் எங்களுக்கு இந்த டார்ச்சல் இருந்துகிட்டே இருக்குப்பா. அந்த கம்பெனிக்கார போன் போடும் போதெல்லாம் பூஜா பேசுவா. பேசி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பூஜாவும் வெளியூர் வேலைக்கு போயிட்டாளா, எங்களால பேசி சமாளிக்க முடியல. நாங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டை இடிக்கிறதுக்கு இப்படி ஆட்களை அனுப்பி விட்டுட்டாடுங்க. இப்படிதான் அடிக்கடி ரவுடிங்களை விட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பாடுங்க. எப்படியாச்சும் எங்களை இந்த இடத்த விட்டு துரத்ததுலே இருக்காங்க. 3 பொண்ணுங்களை வச்சு நான் எங்கப்பா போய் நிக்க? ஆண்டி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஆண்டி. நான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கேன். நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். நீங்க பயப்படாதீங்க. வேண்டாம்ப்பா தம்பி, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கப்பா. உன்னை ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நீ எங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ணதே போதும்பா. நீ உங்க ஊருக்கு போயிடுப்பா. பாருங்க ஆண்டி, சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். இங்க பாருங்க ஆண்டி, உங்க கூட இருக்கிறது நானு. அதனால இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே? ரொம்ப நன்றிப்பா. எம்மா, அந்த அண்ணனை வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உள்ள கூப்பிடுங்கம்மா. உள்ள வாப்பா தம்பி. நானும் உன்னை வெளியில் நிக்க வச்சே பேசிக்கிட்டே இருந்துட்டேன். வாப்பா உள்ள வா. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டா, இல்ல டீ காஃபி எதுவும் போடட்டா? எது கொடுத்தாலும் ஓகே தான் ஆண்டி. சரிப்பா, ஒரு 5 நிமிஷம் இங்க வெளியில நில்லு, நான் இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறேன். ஆண்டி, நானும் உங்க கூட வந்து பண்றேன். சரிப்பா, வா வா. மேனகா, உட்கார்றதுக்கு ஒரு சேர் ஏதாவது இருந்தா எடுத்து போடுமா. சரிம்மா. டேய், உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாஸ், அவன் சாதாரண ஆள் கிடையாது பாஸ், பயங்கரமான ஆளா இருக்கான். எத்தனை பேர்ட்ட அடிச்சானுங்க? 8 பேர் பாஸ். 8 பேர் அவங்கள அடிச்சானுங்க? இல்ல பாஸ், அடி வாங்கினது 8 பேரு, அடிச்சது ஒரே ஒரு ஆளு. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஒருத்தங்கிட்ட போய் இத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பாஸ், ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கொடுங்க பாஸ். மரியாதையா கண்ணு முன்னாடியே நிக்காத, ஓடிடு. நீங்க மட்டும் அடி வாங்கின விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் ஒரு பைய துட்டு கொடுக்க மாட்டான். உங்களை நம்ம வச்சுக்கிட்டு இனிமே எப்படித்தான் நான் கட்ட பஞ்சாயத்து பண்ண போறானோ தெரியல. பாஸ், அவனை நீங்க போய் பார்த்தாதான் பாஸ் உங்களுக்கு தெரியும். பார்க்க ஆள் எப்படி இருக்கான்னு தெரியுமா? சின்ன பையமா தான் இருக்கான், ஆனா அடிக்கிற அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கு. டேய் மொட்டை, என்கிட்டே சம்பளம் வாங்கிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. யாடா அவன்? நான் இன்னைக்கு அவனை பார்த்தே ஆகணும். வேண்டாம் பாஸ், பிறகு உங்களையே அடிப்பான்.
பாத்துடலாம் இன்னைக்கு அவனா நானானு. டேய் எல்லாவனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஒட்டுமொத்த பேரும் அங்க போய் நிக்கிறோம். அவன் எப்படி அடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஐயோ சொல்ல சொல்ல கேட்க மாட்டிக்காரே. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. என் ஊருக்கே வந்து என் ஆளுங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறணும். டேய் மொட்டை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றான். சரிங்க பாஸ். இன்னைக்கு நம்ம பாஸ் அடி வாங்குறது உறுதி.